ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நல்லி மெஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நல்லி மெஸ் ரெசிபீஸில் 2 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரெட் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ரெட்டை வச்சு ப்ரெட் சில்லி தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு 10 ஸ்லைசஸ் ஆஃப் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்து நல்லா சூடான தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடும் நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆயிலில் வேணாலும் டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா ப்ரெட்டையும் வந்து நல்லா 2 சைடும் வந்து டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு சின்ன சின்ன க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட் சில்லிக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் 2, ஒரு கேப்சிகம், கொஞ்சமாக கார்ன் வந்து லைட்டாக வேக வச்சு எடுத்துருக்கேன், முட்டைக்கோஸ், கேரட் வந்து துருவி எடுத்திருக்கேன். இப்போ வடசட்டி அடுப்பில் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம ஃபுல்லாக பட்டர் வேணாலும் பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசாக தான் போட்டிருக்கேன், அப்போ தான் நல்லா கடிச்சு சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் நம்ம வந்து ஃபைனாக கட் பண்ண முட்டைக்கோஸ் சேர்த்துட்டு துருவி வச்ச கேரட்டும் சேர்த்துடலாம். இது வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃப்ரை ஆகணுங்கிறதில்ல, ஓரளவுக்கு வெந்தாவே போதும். அப்போ தான் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக சூப்பராக இருக்கும். அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமையே வச்சு நம்ம இந்த மாதிரி கை விடாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு வந்து நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா கலரெல்லாம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற கேப்சிகம் சேர்த்துக்கலாம். கேப்சிகமே கொஞ்சம் பெரிய பீசஸ் தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு ஃபைனாக வேணும்னா சின்னதாக கூட போட்டுக்கலாம். போட்டுட்டு கார்ன் பார்த்திங்கன்னா சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போட்டு மூடி வச்சுட்டு எடுத்து தண்ணி வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அது சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ப்ரெட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துறேன். கொஞ்சமாக வந்து சில்லி சாஸ் சேர்த்துறேன். சாஸ் எல்லாமே வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணால் சேர்த்துல இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து சோயா சாஸும் கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த வெஜிடபிள்ஸ்க்கெலாம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட் ஸ்லைஸை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த ப்ரெட்டு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம், ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரிக்கு சாஸ் எல்லாம். இது வந்து ரொம்ப நேரம் ஹீட் ஆகணுங்கிறது இல்லை, லைட்டாக ஹீட் ஆனாவே போதும். இப்போ நம்மளுக்கு டேஸ்டான ப்ரெட் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெட்டு வந்து நிறைய மீதி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரிக்கு வந்து செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ சூப்பரான ப்ரெட் சில்லி வந்து ரெடி ஆயிடுச்சு வீட்டிலையே. இது மேலே கொத்தமல்லி தழை தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு அப்படிங்கும்போது எதுவுமே தேவைப்படாது. இதுலேயே வந்து உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். சாஸ் எல்லாம் எதுவும் சேர்த்தலை அப்படிங்கிறப்போ வந்து நம்ம 2 தக்காளி வந்து நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு சேர்த்தோம்னா இதே மாதிரிக்கு வந்துடும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். இப்போ இது எடுத்துகிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். கிட்ஸுக்கு வந்து லஞ்சுக்கு கூட இந்த மாதிரிக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுத்து விடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ரெட் சாண்ட்விச் தான் செய்ய போகிறோம். ப்ரெட் சாண்ட்விச் செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்துகிட்டு அதில் வந்து லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இது வந்து ஹோம்மேட் பட்டர் தான், நான் சால்ட் இல்லாதது. இப்போ இதில் பார்த்திங்கன்னா வீட்லேயே இருக்கிற கிரேவி வந்து உருளைக்கிழங்கு கிரேவி இல்லை வந்து கேப்சிகம் கிரேவி அந்த மாதிரிக்கு வந்து ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம வெறும் சாஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து கேப்சிகம் கிரேவி அப்ளை பண்ணியிருக்கேன். இது மேலே வந்து 2 ஸ்லைஸ் வந்து கட் பண்ண வெங்காயம் வச்சுக்கலாம். வச்சுட்டு அது மேலே சால்ட்டு பெப்பர் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி வந்து ஆப்ஷனல் தான், நான் வீட்டில் இருந்துச்சு அப்படிங்கிறதுனால வச்சுருக்கேன். இல்லைனாலும் வந்து வெறும் வெங்காயம் தக்காளி கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது மேலே வந்து குக்கும்பர் வந்து கட் பண்ணி சால்ட் அண்ட் பெப்பர் போட்டேன். இப்போ அடுத்த லேயர் பார்த்திங்கன்னா வேக வச்ச உருளைக்கிழங்கை வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது வச்சுக்கலாம். இது நம்ம லேயராக வச்சு மேலே வந்து சால்ட் அண்ட் பெப்பர் போடும்போது சாப்பிடும்போது க்ரன்ச்சியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்குக்கு மேலே பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா விதை இல்லாமல் எடுத்துகிட்டு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சுட்டு மேலே வந்து கேப்சிகம் வச்சுருக்கேன். அது மேலே வந்து லைட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் போட்டுடலாம். இப்போ எல்லாத்துக்கு மேலேயுமே ஒன் பை ஒன்னாக வைக்கும்போது லைட்டாக சால்ட் பெப்பர் போட்டு வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து மேலே ஒரு ஸ்லைஸில் வந்து பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அது கொஞ்சமாக வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து ஆட் பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா சூடாக இருக்கிற தோசைக்குள்ளே லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மேலே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விடலாம். நான் இடிகள் வச்சு தான் வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுறேன். சாண்ட்விச் மேக்கர் இருக்குது அப்படின்னா நம்ம அதில் கூட வச்சுக்கலாம்.
இப்போ ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு பாருங்கள் இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இது மேலே மறுபடியும் வந்து கல் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடலாம். இந்த மாதிரி 2 சைடும் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்து வச்சு டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா டேஸ்ட்டான பிரெட் சாண்ட்விச் வந்து வீட்டிலேயே ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சீஸ் இருந்ததுன்னா உள்ளே வைக்கும்போது இதை விட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.